கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விவசாய நிலத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் 1000 ஏக்கர் பரப்பளவிலான நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம். கற்பகம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், கல்வராயன் மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குறிப்பாக சங்கராபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தியாகராஜபுரம், பூட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இதன் காரணமாக அங்குள்ள நீர்நிலைகள், ஏரி, குளங்கள் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக தியாகராஜபுரம், பூட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் விவசாயிகள் விவசாய பயிர் செய்து வந்தனர். அந்த குறிப்பாக விவசாய பயிரில் நெல் செய்து வந்தனர். அந்த நெல் செய்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் தண்ணீரில் முழுகியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவில் தற்போது முழுகியுள்ளது. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கற்பகம். தகவலுக்கு நன்றி சிவபிரகாசம்.